துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, சத்துருக்கள் இருக்காங்களா? சில பேர் சொல்லலாம் தெரியலங்க. அது எங்க கேட்குறீங்க? நான் சொல்றேன், நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் கண்டிப்பா இருக்கும். அதை உங்களுக்கு சொல்லவே வேணாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் வந்து கேட்கவே வேணாம். டசனா இருக்கும். ஆமா, ஆண்டவர் உங்களை சும்மா ஜம்முன்னு வச்சிருக்காரு பாருங்க. இன்னமா ஜம்முன்னு வச்சிருக்காரு பாருங்க. உங்களை உங்க ஃபேமிலியை, உங்க பிள்ளைகளை. ஒரு கண்ணா ரெண்டு கண்ணா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் சாதாரண பூசணிக்காலாம் உடையக்கூடாது. ஆமா, இமாம் பெருசாத்துன்னு வரணும். அவ்வளவு பெரிய ஊரு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு எல்லாம் உன் மேலையும், உன் குடும்பத்தின் மேலையும், உன் வீட்டு மேலையும் தான். வேற யார் மேலையும் கிடையாது. ஆமாங்க, ஒரு மனுஷன் நல்லா இருந்தா யாருக்கும் பிடிக்க மாட்டுதுங்க. நிறைய பார்த்துட்டேங்க. ஒரு மனுஷன் நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. அவன் லேண்ட் வாங்கினா பிடிக்க மாட்டேங்குது. வீடு கட்டினா பிடிக்க மாட்டேங்குது. அவங்க பசங்களுக்கு திருமணம் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது. அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தா பிடிக்க மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, காதல கழுத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 சவரம் ஏறினா பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன் தான் தெரியல, மனுஷனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது பாருங்க. மனுஷனுக்கு அவ்வளவு ஒரு வஞ்சன்ஸும் எரிச்சலும். அப்படிப்பட்ட மனுஷர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் கவனிச்சிருக்கேன் என் லைஃப்ல. அப்படியே கொஞ்சம் நம்ம அவங்க கையிலலாம் சிக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பீஸ் ஆகிடுவாங்க. அது மாதிரி எரிச்சல் பிடிச்ச மனுஷன்லாம் இருக்காங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைய சத்துருக்களை தரும். இப்படி ஒரு வசனத்தை சொல்லிட்டீங்க. ஆமாங்க, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ண ஆசீர்வாதம் பண்ண. ஈசாக்கு சத்துருக்களை சம்பாதிக்கல, சத்துருக்களை அவன் தேடி போல. ஆனா அவன் ஆசீர்வாதம் பெருக சத்துருக்களும் பெருகிட்டாரு. நான் சொல்றேன், அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்துருக்கள் பெருகுறாங்கன்னு லேண்ட் வாங்குறது நிறுத்தாதீங்க. சத்துருக்கள் இருக்காங்கன்னு நல்ல ட்ரெஸ் பண்றதை நிறுத்தாதீங்க. சத்துருக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பங்களா கட்டுறதை நிறுத்தாதீங்க. சத்துருக்கள் இருக்காங்கன்ட்டு சவரன் வாங்குறது நிறுத்தாதீங்க. சத்துருக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜம்முன்னு வாழ்றத நீ என்ன நினைச்சுக்கணும். நான் ஜம்முன்னு இருப்பேன், நான் ஏசப்பா புள்ள, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை. கர்த்தரை நான் பிளஸ் பண்றார், கர்த்தரை நான் ஆசீர்வாதம் பண்றார், கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துறார். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருதோ இல்லையோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைய சத்துருவை கொடுக்குதுங்க. நிறைய சத்துருக்களை கொடுக்குது. ஆனா நீங்க கவலையப்பட வேணாம். அதுக்கு விலக்கி காப்பாத்துறதுக்காக தான் கர்த்தாதி கர்த்தர் பக்கபலமா இருக்கிறார் உங்களுக்கு. சில விஷயம்லாம் உங்க காதல் கூட வரலாம். இன்னும் ஆட்டம் நான் மறுபடியும் அந்த அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உங்க காதல் எல்லாம் விழுந்துச்சுன்னா ஒன்னும் பயப்படாதீங்க. இன்னும் கர்த்தர் உங்களை அவங்கள மத்தியில கொண்டாட வைப்பார். ஆண்டவர் உங்களை செலிப்ரேட் பண்ண வைப்பார். உன் உயர்வே சத்துருக்கள் நடுவுல தான். சத்துரு இல்லாம உனக்கு உயர்வு கிடையாது. சத்துரு இல்லாம உனக்கு மேன்மை கிடையாது. சத்துரு இல்லாம மகிமை கிடையாது. சத்துரு இல்லாம வளர்ச்சி கிடையாது. சத்துருக்கள் நடுவிலே தான் வைத்து தேவன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்து உன் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தேவ பிள்ளைய பயப்படாத. தீமையோ நாசம் மோசமும் பாதிச்சிருனும் பயப்படாத. நன்மையும் கிருபையோ உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உன்ன நன்மையும் கிருபையோ அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். உன்னோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன் பின்னாடி அது வந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்துகிட்டே தான் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் எரிச்சலா இருக்கிறாங்கல்ல, நிறைய ஏற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். நிறைய உயர்வுகள் இன்னும் வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னும் நிறைய பெருக்கங்களை நீ பார்க்க போறன்னு அர்த்தம். இது அல்ல உன் வீடு பத்தாது, உன் ஒரு அக்கவுண்ட் பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அக்கவுண்ட் எடு.
உன் பேர்ல இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. இந்த அக்கௌண்ட் பத்தாது, இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. கர்த்தர் பெருக பண்ணுவார், சிறக்க பண்ணுவார், செழிக்க பண்ணுவார், விரிவடைய பண்ணுவார். சத்துருக்களை பார்த்து தேவ பிள்ளையை தயவு செய்து நான் சொல்லுகிறேன், பயப்படவே பயப்படாத. பக்கத்துல இருந்தாலும் பயப்படாத, எதிர்க்கல இருந்தாலும் பயப்படாத, உன்னை சுத்தி இருந்தாலும் பயப்படாத. உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாம கீழே விடாதே. உன் நிலை தொடுவதற்கு கூட தேவன் ஒரு நாளும் சத்துருவுக்கு அனுமதி அளிக்க மாட்டார். சத்துரு இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்க்காதிருங்கள். வாழ்க்கையில சத்துருக்கள் இருப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்துருக்கள் மத்தியில் வளர்வதில் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அல்லேலூயா. எதிரிகளை சம்பாதிச்சிடலாம், பகையை நீங்க சம்பாதிக்க கூடாது. பகை என்பது நாமளே போய் சம்பாதிக்கிறது. எதிரிகள் என்பது தானாய் முளைக்கக்கூடிய களைகள் போன்றது. ஒரு நெல் கதிர் முளைக்கும் பொழுது களைகளும் சேர்ந்து முளைக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. பாருங்களேன், களைகளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா பிடுங்கிற மாட்டாங்க. ஏன்னா களைகளை பிடுங்கும் பொழுது கதிர்களும் சேதப்படுத்தப்படும். என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை நாள் வரைக்கும் அப்படியே வச்சிருப்பாங்களாம். ஆனால் பகை என்பது என்ன? நாமளே போய் சம்பாதிச்சுக்கிறது. அவங்க பகைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம போய் முறைச்சிக்கிறது. அவங்க சண்டை போடுறாங்கன்னு நம்ம போய் சண்டை போட்டுறது. அவங்க 2 வார்த்தை பேசுனாங்கன்னு நம்ம 2 வார்த்தை பேசுறது. இதுதான் என்ன? பகையை அதிகமாய் சம்பாதித்துக் கொள்வது. அப்ப இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சத்ரு சிரிச்சா ஒரு அல்லேலூயா போட்டுருங்க, அவ்வளவுதான். எங்க இப்படி பேசிட்டாங்க, சோத்திரம் ஏசுநாதரே பேசினாங்க, திட்டுறோங்க பிரதர், இப்படி சொல்லிட்டாங்க. யாரதான் சொல்லல, சொல்லுவாங்க. நாங்க அப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கனி உள்ள மரம் தான் கல்லடி படும். கல்லடி படுறீங்க, கண்ணடி படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? பலன் கொடுக்கிற விருட்சமா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து ஹேண்ட் ஷேக்கன் பண்ணி சொல்லுங்க, கை கொடுத்து, ரொம்ப சந்தோஷம், உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், வளர்ந்துட்டீங்க, பலன் கொடுக்குறீங்க, கனி. அதனாலதான் ஊர் கண்ணு எல்லா கண்ணும் உன் கண்ணு மேல இருந்து உன்னை எரிச்சலா பார்த்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நீ ஒன்னும் பயந்துராத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சண்டைக்கே போயிடாதீங்க, அவ்வளவுதான். அவங்க பேசுறாங்களா, பேசிட்டோம். சொல்றாங்களா, சொல்லட்டும். நடந்துக்கிறாங்களா, நடந்துகிட்டோம். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய போறேன், அல்லேலூயா போட போறேன், ஸ்தோத்திரத்தை போட்டுற போறேன். பேசாம நான் அமைதியா இருந்துட போறேன். ஏன்னா பாடிடுறோம், பாட்டு சூப்பரா பாடுறோம், ஜோரா பாடிட்டோம். என்ன பாட்டு? சத்துரு. ஆனா நல்ல பிராக்டிக்கலா யோசிங்க, சத்துரு நம்மளை பார்த்து ஏளனமா சிரிக்குது, கேவலமா பாக்குது, கலகம் விக்குது, கொளுத்தி போடுது, முகத்துக்கு முகம் எதிர்த்து நிக்குது. அல்லேலூயா வரும், உடைஞ்சு போயிருவோம். பிராக்டிக்கலா முடியாதுங்க, நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமே கிடையாது. சொல்லுங்க, பாட்டு ரொம்ப அழகா இருக்கு, பாடுறதும் அழகா இருக்கு, நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமே இல்லை. கண்டிப்பா உடைவோம். சத்துரு சிரிச்சாங்கன்னா கண்டிப்பா உடைவோம், நொந்து போவோம், பயம் வரும், கலக்கம் வரும், நம்பிக்கையெல்லாம் இழந்துருவோம். ஏன்டா இந்த வீட்டில் இருக்கோம், காலி பண்ணிட்டு போயிடலான்னு போல தோணும். ஏன்டா இந்த ஊர்ல இருக்கும், இந்த ஊரை விட்டு போயிடலான்னு போல தோணும். ஏன் இவங்க நடுவில் நம்ம வாழணும்ன்றது போலலாம் நமக்கு தோணும். பள்ளிக்கூடத்துல இருந்தா பள்ளிக்கூடத்தை மாத்தணும்னு தோணும், ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸையே மாத்தணும்னு தோணும், சர்ச்சில் இருந்தா சர்ச்சையே மாத்த தோணும், தொந்தரவு பிடிச்ச மக்கள் ஸ்ட்ரீட்டையே மாத்திரணும். இது யதார்த்தம், இது வரும், அந்த தாட் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க என்னதான் சத்துரு சிறுக்கையில் பாட்டு பாடினாலும், நைனா அக்கா, முடியாது, முடியவே முடியாது. சத்துரு சிரிக்கிறாங்க, நம்மளை கேவலமா பேசுறாங்க, நம்ம பிள்ளைங்களை குறித்து கேவலமா பேசுறாங்க,
நம்ம ஃபேமிலி பத்தி கேவலமா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, பகைக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கடினமான வார்த்தைகளை பேசுறாங்க, நம்மளை கண்ட விதமா பேசிட்டாங்க. அது நாளது மனுஷன் மூலம் நம்ம காது கேட்குதுன்னா அவெல்லாம் கூலாலாம் ஆயிட முடியாது. கண்டிப்பா உடைவோம், கண்டிப்பா மனசு உடையும், எண்ணம் உடையும், உணர்ச்சி உடையும், தூக்கத்தை இழப்போம், நிம்மதி இழப்போம். 2-3 நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே வேற கிடாரி மாதிரி இருப்போம். கண்ணீர் வரும், கவலை வரும், உடைஞ்சு போயிருவோம், பாசிக்கிட்ட வருவோம், எல்லாம் நடக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் தாவீதை போல நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பலன் தருவாராக. சத்துருக்களுடைய வஞ்சக பேச்சுக்கள், கடின பேச்சுக்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல், நம்முடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல், நம்ம ஏன் செய்யறோம், ஏன் அப்படி வாழ்றோம், நம்ம லைஃப்பை பத்தி யாருக்குங்க புரியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை பத்தி மற்றவங்களுக்கு எப்படிங்க புரியும்? யாருக்கும். அதான் நான் எப்பவுமே சொல்வேன், இங்கே தப்பானவர்கள் நிறைய பேர் கிடையாது, தப்பாய் புரிந்து கொண்டவர்கள் தான் நிறைய பேர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரையும் தப்பா பார்க்காதீங்க. ஏன்னா இங்க தப்பானவங்க யாரும் இல்லை, தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் எல்லாருமே. தவறாய் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இங்கு அநேகம். அதனால உங்களையும் நிறைய பேர் தப்பா புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ண போறோம். என்னன்னா, ஆண்டவர், அப்படிப்பட்ட பாதையில் சொல்லுகிற நான் உடைந்து போகாதபடிக்கு என் இருதயத்தை திடப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருக்களுடைய சங்கடங்கள் ஏற்படுத்துகிற விஷயத்துல அதை சந்தோஷமாய் சகித்து கொள்ள, அதை பொறுத்து கொள்ள, அதன் மத்தியிலும் அதனுடைய எல்லா வழிகளை கடந்து வாழ, அவர்கள் மூலம் உண்டாகக்கூடிய வேதனைகளை கடந்து வாழ ஒரு உறுதியான ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. சத்துருக்கள் சிரிக்கும் பொழுது நான் உடைந்து போகிறேன் அல்லவா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜெபிக்கிற ஒரு இருதயம், துதிக்கிற ஒரு இருதயம், அல்லேலூயான்னு சொல்ற ஒரு இருதயம், ஸ்தோத்திரம் பண்ற ஒரு இருதயம், அந்த கடினமான சூழ்நிலையில் நான் என்னை காயப்படுத்தி கொள்ளாத ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரை நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவில் பலன் தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவில் வல்லமையை தர நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய உணர்வுகளை வலுவூட்ட, உணர்ச்சிகளை பலப்படுத்த, எண்ணங்களை வலிமைப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள்.